ஆமா, சீனு எப்படி ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்க வச்ச? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? எப்படி பேசினா ஒத்துக்குவான்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ட்ரிக்ஸா பேசின. ஓ, தனா எப்படி ஒத்துக்கிட்டா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்ன உனக்கு? நான் உன் லைஃப்ல இருக்க கூடாது அவ்வளவுதானே? சரி, நான் உன் லைஃபை விட்டு போயிடுறேன். நீ மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கோ. எண்ணி ஒரு மாசத்துல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அது அத்தை வந்து பேசினாங்க. அவங்களுக்காக அவ ஓகே சொன்னா. தனா, நானும் உன்னை டீசென்ட்டா அடையணும்னு நினைச்சேன். ஆனா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. கொஞ்ச நேரத்துல நீங்க வரதானே போற. வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டுதான் ஆகணும். தங்கச்சி, இந்தாமா மாலை ரெடி. சரிங்கண்ணே. என்னம்மா, மச்சான் வருவாரான்னு பாக்குறியா? மச்சான் மனசு காயப்பட்டிருக்கு. அது ஆறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இல்ல? சரிம்மா, நான் ஆக வேண்டிய வேலை பாருங்க. மச்சா, மாமா எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. மாலை வாங்கியாச்சா? இப்பதான் நான் வாங்கி தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே. ஜானகி, அந்த மாலையை கொண்டு வா. அது வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். உள்ள போய் கதவை போட்டுக்கிட்டான். பாதி மயக்கத்துல தாமா இருக்கான். தனாவை பாக்கணும்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காமா. உன் பேரையே சொல்றாமா. உன்னை பார்க்காம அவன் வர மாட்டேன்னு சொல்றான். இப்ப அவன் நிலைமை கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆகுன்னே தெரியல. நீ நினைச்சாதான் அவன் உயிரை காப்பாத்த முடியும். இங்க இருந்து நான் எப்படி? இல்லங்க, என்னால வர முடியாது இப்ப. ஐயோ, புரிஞ்சுக்கோமா. உன்னை கெஞ்சி கேக்குறமா, ஒரே ஒரு தடவை அவனை வந்து பாத்துட்டு போமா. அப்பதான் அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணவே ஒத்துப்பான். தனா, தயவு செஞ்சு வாமா. உன்னை காதலிச்சதுக்காக அவன் உயிரையே விட போறாமா. மா, நீ வந்துருமா. உனக்கு புண்ணியமா போகுமா. இல்லங்க, நான் எப்படி இந்த நேரத்துல? மா, ப்ளீஸ் தனா, நீ வந்துட்டு அவனை பார்த்துட்டு உடனே போயிடு. அது போதுமா. அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவான். ப்ளீஸ்மா, உன்னை கெஞ்சி கேக்குறமா. என் மருமகன் உயிர் இப்ப உன் கையில தாமா இருக்கு. தனா, நீ கோச்சுக்காத. தயவு செஞ்சு வந்துருமா. சரி, நான் வரேன். ஆனா வந்துட்டு உடனே போயிடுவேன். அது போதுமா. நீ அவனை பார்த்துட்டு உடனே போயிடலாம். சீக்கிரம் வந்துருமா. சரி, நான் வரேன். எப்படி வரேன்னு சொல்லிட்டாளா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு நிமிஷம் நானே அடி போயிட்டேன். நீங்க இந்த நடிப்பை மட்டும் நம்ம ஒரு திருவிழா ஸ்டேஜ்ல பண்ணீங்கன்னு வைங்க, ஊரே கை தட்டி விசில் பறக்கும். பாத்துக்கோங்க. லிங்கோ, சும்மா இருங்க. மா, அவ கண்டிப்பா வந்துருவாள்ல? கண்டிப்பா வருவானே. நம்ம இப்போ ஊர்க்காரங்களோட பண்ண வீட்டுக்கு போலாம்.
வாங்க. ம் போலாம். இந்த கார்த்திக் ஏன் இப்படி பண்ணாரு? நாம போலனா அவருக்கு வேற ஏதாவது ஆயிடும். 12:30 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. அதனால இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அந்த பண்ண வீட்டுக்கு போறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். பேசாம சீக்கிரம் போயிட்டு வரலாம். ஏய், இந்த பக்கமா போயிடு. இப்ப நாம அங்க கிளம்பி போய் தனாவை கூட்டிட்டு வர்றது ஒரு விஷயம் இல்ல. ஆனா நாம அங்க போறதுக்குள்ள தனா அங்க போயிடுவா. ஊர்க்காரங்களும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு யூஸும் இல்ல. அதுவும் இல்லாம நாம இங்க இருந்து போயிட்டா மத்தவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். இப்ப என்னதான் பண்ணலாம்? என்னையா இவங்க சொல்ற மாதிரி ரகுராம் பொண்ணும் கார்த்தியும் பண்ண வீட்டுல ஒன்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளு ஊர் முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டுல போயிருவாரு.